ஹாய் காய்ஸ், டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 2024 செப்டம்பர் 14ல் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் 7 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம். இது 8வது கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் சொல்லலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் சொல்லலாம். ஸோ 4% ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the value of motorcycle 2 years ago was 80,000. It depreciates at the rate of 4% per annum in the first year. In the second year it increased by 4% per annum. Find the present value. ஸோ இதான் கேள்வி. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த 4%-ஐ 80,000லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்சர்ஸில் இந்த 4%-ஐ ஆட் பண்ணணும். இதை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னென்னா, இங்கே வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணால் என்ன வரும்னா, 100 - 4/100. ஸோ ஃபார்முலா என்னென்னா, 100 + % டிவைடு பை 100 பவர் n p. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணி காட்டுறேன், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் பண்ணி காட்டுறேன். இங்கே 1 இயருங்கிறதுனால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். லாட் ஆஃப் இயர்ஸ் இருக்குன்னா பண்ணக்கூடாது. into 80,000. ஸோ இது நம்ம மல்டிப்ளை சப்ராக்ட் பண்ணால் 96. ஏன் நம்ம சப்ராக்ஷன் எழுதுகிறோம்னா, இங்கே டிப்ரெசிட்ஸ் கொடுத்துருக்கான். அப்போனா என்ன ஆயிரும், குறையும். அதனால மைனஸ் போடுறோம். into 800. ஸோ 8 48, ரிமைனிங் 4, என்னாங்க 8 9 22 76. ஸோ இதுதான் நமக்கு வந்து 1 இயரில் அந்த பைக்கோட ரேட்டாக இருக்கும். 4% கம்மியான பிறகு இப்போது 4% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கானா, அதனால 100 + 4/100 into 76,800. ஸோ என்ன வந்துருக்குன்னா 104 into 768 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து இது கிடைக்கும். ஸோ எப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்துடும். 79,872 வரும். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கேட்டால் எப்படி, இதே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறதுனா எப்படி பண்ணுறதுனா பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு D1 தான் கரெக்டு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே தான் பண்ண போகிறோம், ஆனால் இங்கே ஃபார்முலா மட்டும் மாறும். PNR/100 இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. ப்ளஸ் P இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா. இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டிப்ரெசிட் கொடுத்தானா -P போடணும், இன்க்ரீசஸ் கொடுத்தானா +P போடணும். ஸோ இப்போது Pங்கிறது 80,000, இயர் 1 தான் எடுத்துக்க போகிறோம். R வந்து நமக்கு 4%/100 -P பண்ண போகிறோம், -80,000. ஸோ என்ன வரும்னா, மல்டிப்ளை பண்ணோம்னா 3,200 -80,000 வரும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணும்போது 76,800 வந்துடும். ஸோ இந்த அமௌண்ட் கிடைக்கும். முன்னாடியே பண்ணதுனால டேரெக்டாக எழுதிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீசஸ் பண்ண போகிறோம். அப்போனா 76,800/100 into 4 + 76,800. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணி முடிக்கும்போது என்ன வந்துடும்னா, 79,872 ஆன்சர் கிடச்சிரும். ஸோ D1 தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.